சட்டசபையில் ஸ்டாலின் சார் சண்டை போடுறாரு. அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அங்கே ஏதோ சட்டை கிழிஞ்சு போச்சு. அவர் வெளியே வரப்போ சட்டைகள்லாம் கிழிச்சு விட்டாங்கன்றார். அவர் கேஷுவலாக தான் பேசுகிறாரு. உடனே பக்கத்தில் என்ன போட்டு சண்டைன்னா சட்டை கிளியத்தானே செய்யுங்க, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குன்னா எனக்கு கப்புன்னு. சமூக வலைதளம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் உங்களோட கண்டென்ட் இல்லாமல் எந்த விஷயமே வரது. உங்களுடைய கண்டென்ட் வச்சு மீம் கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? மீம் கிரியேட் நான் சரியாக பார்க்க மாட்டேன். காட்டுவாங்க வீட்டில் என்னுடைய மரும பிள்ளைய, என்னுடைய என்னுடைய மகன் எங்கள் வீட்டில் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. காட்டும்போது தான் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு பக்கம் பயமாக இருக்கும். என்னப்பா அரசியல்வாதி என்னை வச்சு கேள்வி பண்ணுறாங்க, எல்லோரும் என்னை வச்சு நக்கல் பண்ணுறாங்க. அது எனக்கு ரியாக்ஷனை கரெக்டாக எடுத்து போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ எதார்த்தமாக ஒரு ஏர்போர்ட் போனோம்னா அந்த ஒரு மந்திரி வருவார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்டா ஓன்னு உருமுறுது. ஐயோ எதுனா மூச்சு விட வாங்குது அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் அந்த மீம்ஸ் வச்சு நடத்துகிறேன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. கிடையாது. அதை வடிவேல கார்ட்டூனாக யூஸ் பண்ணி மக்களை வந்து யோசிங்க அப்படின்னு மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்காண்டி எனக்கு யூஸ் பண்ணாங்க. முதல்ல முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்ட்டூனில் தான் ஓடும். தனத்தந்தியாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், முந்தியெல்லாம் அப்படி ஓடும். இப்போ வடிவேல் தான். இது வந்து எப்படி என்னால் யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் பீதியாக இருக்குது. அதில் ஒரு 4 அரசியல்வாதி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, ஏன் சார் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. நான் எதுக்குன்னு கண்டது அப்போ யார் மீமிச்சு போகிறவங்க இன்னும் மூஞ்சியை கூட பார்த்து இல்லைங்க, அது எங்கே இருக்கானே தெரியாதுங்க அப்படின்னு. நான் லைட்டாக கண்டனம் தெரியும் சார். இல்லை முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே இல்லை. சட்டசபையில் ஸ்டாலின் சார் சண்டை போடுறாரு. அங்கே ஒரு பிரச்சனை போடுறாரு. அங்கே ஏதோ சட்டை கிழிஞ்சு போச்சு. அவர் வெளியே வரப்போ சட்டைகள்லாம் கிழிச்சு விட்டாங்கன்றார். அவர் கேஷுவலாக தான் பேசுகிறாரு. உடனே பக்கத்தில் என்ன போட்டு சண்டைன்னா சட்டை கிளியத்தானே செய்யுங்க, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குன்னா எனக்கு கப்புன்னு. ஸோ இந்த மீமெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகர், பெரிய ரசிகர். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். திரையுலகத்தில் எனக்கு வந்து ஏதோ படங்கள் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. திரையுலகத்தில் கம்மியாக இருந்தால் கூட அந்த கேப்பில் வந்து எனக்கு நல்ல என் பிள்ளைகளை பூரா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல மரும பிள்ளைய கிடச்சிட்டாங்க, நல்ல மரும கிடச்சிட்டாங்க, குடும்பமே சிறப்பாக இருக்குது, பேரம் பற்றிலாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஏழை ஆரோக்கியத்தோடு நல்லா தான் இருக்கேன். ஆனால் எவ்வளோ தான் அந்த கேப்பாக இருந்தால் கூட இந்த மீம்ஸ் மூலியமாக என்னை கொண்டு போய் உலகம் பூரா கொண்டு சேர்த்துட்டாங்க. அது காரணம் என்ன, மக்களுடைய ஆசீர்வாதம். மக்கள் வந்து எந்நேரம் ரசிக்கிறாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களை பார்த்து சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்து ஒரு தடவை பார்த்தா சிரித்து வந்து கண்ணில் தண்ணி வரும். நியாயம் ஓயாமல் பார்க்குறேன், உங்களை ரசிச்சுக்கிட்டே சார். என் முண்டாட்டி புள்ள புருஷெல்லாம் சிரிக்கிறாங்க சார். வகுறு வலிக்க சிரிச்சுட்டு சிரிச்ச மணிக்கே தூங்குறது சார். இது எப்படி சார் அப்படின்னா எனக்கு தெரியலமாட்டேன். நான் நகைச்சுவைங்கிறது சிறந்த நகைச்சுவைக்கு அது பெரிய மெடிசன். அது ஒரு மிகப்பெரிய சஞ்சீவி மருந்தது.